ஸோ இங்கிலீஷில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. முனியப்பன், ஜீவா, சரோ, ஸ்ரீமதி, பூவரசி, அனிதா, சந்துரு, ஜஸ்வின், ஹரி, கிரீன் ஆப்பிள் கிரியேஷன், ஹர்ஷினி, ஜெயக்குமார், விஜய் ஜான்சன், விஜய், கஸ்தூரி, ஸ்ரீமதி, சங்கீதா, சிலம்பரசன். ஓகே, நான் சந்தோஷ், சாரி சத்ராக், தினேஷ், சர்மிலி, எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கலாஜிக்கல் அப்படின்ற இந்த வேர்டை எப்படி சிலபஸை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலபஸிகேஷன் அப்படின்னா என்னன்னா வவ்வல் சவுண்ட் வச்சு பிரிக்கணும். ஸோ வவ்வல் சவுண்ட்னா என்னன்னா உயிர் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. AEIOU இதுதான் வவ்வல் சவுண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வவ்வல் சவுண்டை வச்சு நீங்க எப்படி ஒரு வேர்டு கொடுத்தா அதை செப்பரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரிக்கலாமா? எக்கலாஜிக்கல் ECOLOGICAL எக்கலாஜிக்கல். ஸோ ஈன்றதுல சவுண்ட் ஒன்னு இருக்கு, கோ இதுல ஓ சவுண்ட் இருக்கு, லோ அதுலயும் ஓ சவுண்ட் இருக்கு, ஜி இதுல ஐ சவுண்ட் வந்திருக்கு, கைல் இதுல ஏ சவுண்ட் வந்திருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 5. So the number of syllables in the word ecological is 5. ஓகேவா? ஒரு சிலபிள் இருந்துச்சுன்னா அத மோனோ சிலபிள்னு சொல்லுவோம், ரெண்டா பிரிஞ்சதுன்னா அத டை சிலபிள்னு சொல்லுவோம், மூணா பிரிஞ்சதுன்னா அத ட்ரை சிலபிள்னு சொல்லுவோம், நாலா பிரிஞ்சதுன்னா அத டெட்ரா சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம், அஞ்சா பிரிஞ்சது அப்படின்னா அத பென்டா சிலபிள்னு சொல்லுவோம், ஆறா பிரிஞ்சதுன்னா அத பாலி சிலபிள்னு சொல்லுவோம். சோ இப்ப நம்மளுக்கு எத்தனை வகையா பிரிஞ்சிருக்கு? 5 சிலபிள்ஸா முடிஞ்சிருக்கு. சோ அப்ப இது பென்டா சிலபிள். என்ன சிலபிள்? பென்டா சிலபிள். ஓகேவா? அண்ட் அடுத்த செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, fill in the blanks by choosing the right option given along the each question. சோ இங்க பாருங்க क्वेश्चन tag மேக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துங்க. plants give out oxygen during the day. தாவரங்கள் நமக்கு உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை தருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாசிட்டிவ் தான் இருக்கு, கரெக்டா? எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸுமே கொடுக்கல. நெகட்டிவ் வேர்ட்ஸ்னா என்னன்னா நோ, நாட், நெவர், சோ, ஹார்ட்லி, ரேர்லி, பேட்லி. சோ இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, கரெக்டா? rarely அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இங்க மென்ஷன் பண்ணல. அப்பனா நம்ம क्वेश्चन டாக் எப்படி மேக் பண்ணனும்? பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா மேக் பண்ணனும். ஓகேவா? அப்ப நெகட்டிவா மேக் பண்ணனும்னா நாட் சேர்த்து தான். நாட்ன்றது இது ரெண்டு தான் இருக்கு, இது ரெண்டும் பாசிட்டிவ் டாக். சோ அத நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? சோ நெகட்டிவ் டாக்ல பாருங்க don't they and அடுத்ததா didn't they அப்படினு இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் பாசிட்டிவா, பாஸ்ட் பிரசன்ட்டா, பாஸ்டான்னு பாருங்க. சோ இது என்னது? given-னா கொடுத்திருக்காங்க. given-னா என்னன்னு அர்த்தம்? பிரசன்ட்னா அர்த்தம். given-னா என்ன அர்த்தம்? பிரசன்ட்னா அர்த்தம். அப்ப என்ன போடுவீங்க? பிரசன்ட்டா இருக்கு. சோ ஆன்சர் என்னன்னா don't they. இன் கேஸ் இது பாஸ்ட் டென்ஸா கொடுத்திருந்தாங்க, gave-னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம didn't-னு போடணும். சோ இது பிரசன்ட்ல இருக்கு. சோ அதனால ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா don't they. ஓகேவா? don't they is the right answer. என்ன டவுட்னு சொல்லுங்க. சிலம்பரசன் வெங்கடேஷ் அப்படின்றவங்க ஏதோ ஒரு டவுட்னு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னு சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே, தேங்க்யூ மா, தேங்க்யூ புவனா. ஓகே, ஸோ அடுத்து வந்து தமிழ் கொஸ்டினா. ஸோ நான் தமிழ் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கிற கொஸ்டினை கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி வச்சிருங்க, மேம் நான் ரிப்ளை பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஷீப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஷீப் அப்படின்றதுக்கு சஃபிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா ப்ரீ அப்படின்னாலே இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு, தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ப்ரீன்றது ஒரு வார்த்தையினுடைய முற்பகுதியில் வரக்கூடியது. சப் அப்படின்னா பின்னாடி வரக்கூடியது. சோ அப்படின்னா நம்ம சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஷீப் பிட்டியா, ஷீப் நெஸ்ஸா,
ஷீப்பிஷா ஷீப்பிசமா என்னது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. What is the suffix of sheep? So answer என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ISH. Sheepish is the right answer. So C அப்படின்னு ஆன்சர் பண்ணினீங்கன்னா thank you so much. And அடுத்த fourth one பாருங்க, fill in the blank with suitable homophone. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இங்க பின்னாடி வந்து நீங்க ஒரு ஹோமோஃபோனை வச்சு செலக்ட் பண்ண போறீங்க. கரெக்டானது எதுன்னு. ஹோமோஃபோன் அப்படின்னா என்னன்னா சவுண்ட் சேமா இருக்கும், டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க, ரைட் 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 ரைட், நாலுமே ரைட்ன்ற சவுண்ட் தான் வருது. ஆனா ஸ்பெல்லிங் வேறையா இருக்கு. இதனுடைய அர்த்தங்களும் என்னதான் வேற வேறதான். ஓகேவா? சோ இப்ப இந்த கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்க்கு எது கரெக்டா ஆப்டா வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். The police controlled the dash. ரைட் ரைட் அல்லது ரைட் ரைட். இந்த ரைட் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணு வலது பக்கம் அப்படின்றத சொல்லும், அல்லது நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்றதுக்கும் ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ரைட்டுக்கே ரெண்டு வகையான மீனிங் இருக்கு. அடுத்ததா RIOT. இந்த ரைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலவரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அண்ட் மூணாவதா என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் அப்படின்னு இருக்கு. சோ இந்த ரைட் என்னன்னா எழுதுதல். இந்த ரைட் என்னது, எழுதுதல். அடுத்த RITE இருக்கு. இந்த ரைட் என்னன்னா சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவோம்ல, சோ அதுதான் வந்து இந்த ரைட் மென்ஷன் பண்ணுது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the police controlled the dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RIOT. ரைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் கலவரம். ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ்க்கு எது ஆப்டா இருக்கு, இந்த சென்டென்ஸ்க்கு எந்த ரைட் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So answer option B is the right one. ஓகேவா? B அப்படின்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா வெரி குட். அண்ட் அடுத்ததா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நான் வந்து நவுன், ஏன்னா என் பேர் வந்து இப்ப கீர்த்தனான் இருக்கு. சோ இப்ப நான் வந்து கீர்த்தனா அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். அப்படி இல்ல நான் கீர்த்தனான்றத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் ஷீன்னு மென்ஷன் பண்ணேன்னா அதுதான் என்னன்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவளா அவனா அதுவா அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, I stayed with my grandmother dash cooking was the best in the world. நான் என்னோட பாட்டி வீட்டுல தங்கி இருந்தேன். யாரு அப்படின்னா அவங்க உலகத்திலேயே ரொம்ப நல்லா சமைக்கிற ஒருத்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்னோட பாட்டி. சோ அவங்களோட வீட்டுல நான் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல கிராண்ட் மதர் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு இல்ல, அதுக்கு ரிலேட்டிவா ஒரு ப்ரோனவுன் சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ அதுக்கு ரிலேட்டிவா ஒரு ப்ரோனவுன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிடலாமா? வாட் அப்படின்னா என்னன்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்னன்னா என்ன. ஓகே. அண்ட் அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க, ஹூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூம் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். யார் அல்லது யாரை அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஹூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். ஹூ அப்படின்னாலும் யாரு அப்படின்னு தான் அர்த்தம். சோ இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன போடுவீங்க, ஓகே. சோ இந்த ஹூம் அப்படின்றது எந்த இடத்துல போடுவோம்னா வேர்ட் எண்ட் ஆகிற இடத்துல தான் ஹூம்னு போடுவோம். ஹூ அப்படின்றது ஸ்டார்டிங்ல வர மாதிரி போடுவோம். சோ இந்த சென்டென்ஸ்க்கு ஆப்டானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூஸ். ஓகேவா? சோ ஹூஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட். சோ சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. I stayed with my grandmother. கிராண்ட்மதர்னா அப்ப யார், அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், யாருடைய क्वेश्चन கேக்குறப்ப கிராண்ட்மதர் வருது. சோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வருது. Whose cooking was the best in the world? இந்த உலகத்திலேயே யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்க தான் என்னோட பாட்டி, அவங்க வீட்டுல தான் நான் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஓகேவா? சோ whose அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணினீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?